ஷர்மிளா, ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டம் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ஜெய்பால் முண்டா சதுக்கத்தில் எதிரொலிக்கிறது. கடந்த 16 நாட்களாக அவர்கள் ஜேபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் ஜேஎஸ்சிசி என்று அழைக்கக்கூடிய பொது பணியாளர் தேர்வாணையத்தையும் ரத்து செய்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி இப்போது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி இப்போது மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 16 நாட்களாக ஜூலை 25ஆம் தேதி முதல் இந்த ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்சிசி ஆகிய 2 தேர்வுகளையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியும் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள ஜெய்பால் முண்டா சதுக்கத்தில் இந்த போராட்டம் 16 நாட்களாக நடைபெற்றது. தொடர் போராட்டத்தின் உச்சகட்டமாக இன்று ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்ற காட்சியையும், அதை தடுத்து நிறுத்தி தடுப்பரன்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியையும், தடுப்பரன்களை தாண்டி மாணவர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைய உள்ளே புகுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் சுதிவ்யா குமார் சோனு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், கிட்டத்தட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தைகள் இதில் நடைபெற்றிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் மாணவர்கள் தீய சக்திகளால் அது தூண்டிவிடப்படக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற வேண்டுகோளையும் விடுத்திருந்தார். ஆனால் மாணவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையாக விளங்குவது அந்த ஜேபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். இதே போல ஜேஎஸ்சிசி என்ற தேர்வையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். 2 தேர்வுகளும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெற்றதால் அதை ரத்து செய்ய இயலாது. ஆனால் முறைகேட்டில் ஈடுபட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு உறுதியளிக்கிறது. ஆனால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் அங்கு ஜார்க்கண்டில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் போல ஜார்க்கண்டில் உள்ள அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது என்றும், கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற அந்த தேர்வில் 103 பதவிகளுக்கான இடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. அதில் ஜூலை 2ஆம் தேதி அதற்கான முடிவுகள் வெளியானதில் தகுதி வாய்ந்த பல மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் அதில் முறைகேடு நடத்தப்பட்டது உறுதியாகி இருக்கிறது. அதனால் அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் ஜேபிஎஸ்சியை சேர்ந்த 3 அதிகாரிகள் பதவியை அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டும் போதாது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காலமாக இது போன்ற அரசு பணிகளிலும் அரசு வேலைகளுக்கும் தேர்வு செய்ததில் பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதனால் இந்த தேர்வை உடனடியாக ஏப்ரல் மாதம் நடைபெற்ற அந்த ஜேபிஎஸ்சி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இப்போது சட்டப்பேரவை வளாகத்தின் முன்னாக பேரணியாக சென்று குழுமியிருக்கிறார்கள். இதனால் மாணவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கு தண்ணீர் பீரங்கிகள் மூலமாக தண்ணீர் பீச்சி அளிக்கப்படுகிறது. தடுப்பரன்களை தாண்டியும் தேசிய கொடியை ஏந்தி கொண்டும் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் மாணவர்கள் அங்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேபிஎஸ்சி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், ஜேஎஸ்சிசி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்டில் ஜென்சி மாணவர்கள், இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது டெல்லியில் நடைபெற்ற அந்த ஜந்தர் மந்தர் மாணவர்கள் போராட்டத்தை நினைவுறுத்தும் வகையில் ஜார்க்கண்டிலும் மாணவர் போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர 6 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்திருக்கிறது. மாணவர்களின் கோரிக்கை ஏற்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்துவிட்டு இன்று சட்டமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்று இப்போது பேரவை வளாகத்திற்குள் நுழைய முற்பட்டிருப்பதை அடுத்து ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியிலும் சட்டப்பேரவை வளாகத்தை சுற்றிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியானால் மட்டுமே, தேர்வு ரத்து அறிவிப்பு வெளியானால் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்வோம், போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என்று மாணவர் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் ஜார்க்கண்ட் போராட்டமும் தேசிய அளவில் மிக பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஜென்சி போராட்டம் டெல்லியில் தொடங்கி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விரிவடைந்து கொண்டிருப்பதை தான் இந்த 16வது நாள் ஜார்க்கண்ட் மாணவர்கள் போராட்டம் தற்போது அந்த சட்டப்பேரவை நோக்கி நடத்தும் பேரணி மூலமாகவும் அந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது அடக்குமுறை எந்த நேரத்திலும் பிரயோகிக்கப்படலாம் என அந்த காட்சிகள் மூலமாக தெரிய வருகிறது. இந்த மாணவர்கள் போராட்டத்தின் மூலமாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. ஷர்மிளா.
Come on.